இப்போ மதுரை போறீங்களா? ஆமாம் சார். அப்போ ஒன்று செய்யுங்க, தலைவருக்கு அப்போ நாளைக்கு ஒரு ஏபி போட்டுருங்க மதுரையில். பேப்பர் போட்டதே சார். போட்டுட்டு உங்கள் மேலே வீட்டம்மா சார் வீட்டம்மாவை போட்டு கவர்மெண்ட் வேணும் சார். முடிஞ்ச சொல்லு. நான் இன்னைக்கு அவள்கிட்ட உங்களுக்கு நீங்கள் சொல்லலை எப்படிலா இவர் நாயர், அந்த மர்ம நபர் அண்ணாச்சி. முதல் நாள் விசாரணைக்கு நீங்கள் ரெண்டாவது எடுத்துக்கிட்டு என்ன எப்போ போட்டு விசாரணை பண்ண சொல்லி எடுத்துகிட்டு போட்டு போட்டுருக்கீங்க. திருநெல்வேலி மாவட்டம் வணிகுநேந்தல் பஞ்சாயத்தில் தேவர்குளம், வணிகுநேந்தல் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த பஞ்சாயத்து தேவர்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது. இந்த காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவல்துறையினர் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மீது மட்டும் பல்வேறு வழக்குகளை எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் பதிவு செய்வதாகவும், கடை வியாபாரிகளையும் வாகனம் வைத்திருப்பவர்களையும் குறிவைத்து பொய் வழக்குகள் பதிவு செய்து தொழில் செய்ய விடாமல் பிரச்சினை செய்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து தேவர்குளம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து ஏற்கனவே குவிக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக கூறினர். ஆனால் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்ததால் BMD மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் எசக்கிராஜா உள்ளிட்ட முக்கிய நபர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அவரது ஆதரவாளர்கள் சங்கரன் கோவில் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் அதிக அளவில் அணிவகுத்து நின்றன. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கலைந்து போக செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் சாதியை குறிவைத்து போலீசார் பொய் வழக்கு போடுவதற்கும், போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது தடியடி நடத்திய சம்பவத்திற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலையத்தில் மக்களை சமுதாய ரீதியாக குறிவைத்து பொய் வழக்கு பதியப்படுவதாக அப்பகுதியை சேர்ந்த 9 கிராம பஞ்சாயத்துகளுக்குட்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும், போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது தடியடி நடத்தியதில் பலர் காயமடைந்துள்ளதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன. விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை பாரபட்சமாக செயல்பட்டு வருவதும், சமுதாய ரீதியாக மக்களை அணுகி பொய் வழக்குகள் பதிவதும் கடும் கண்டனத்திற்குரியது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை, சட்டத்தை நிலைநிறுத்தும் பொறுப்பிலுள்ள காவல்துறையினர் உணர வேண்டும். தேவர்குளம் பகுதியில் பதிந்துள்ள வழக்குகளின் தன்மையை ஆராய்ந்து பொய் வழக்குகளை வாபஸ் பெற்று இனி தமிழ்நாட்டில் எங்கும் சாதிய கண்ணோட்டத்துடன் பொய் வழக்குகள் பதியா வண்ணம் உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறு விடியா அரசின் பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். இதனிடையே தேவர்குளம் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் SI பவுல்ராஜ் அப்பகுதி பொதுமக்கள் மீது பொய் வழக்குகள் போடுவதாக புகார் எழுந்து வரும் நிலையில் அவர் இதற்கு முன்பு பணியாற்றிய போலீஸ் நிலையத்தில் குற்றவாளிகளை முன்ஜாமீன் எடுக்க சொல்லி பேசிய வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை போறீங்களா? ஆமாம் சார். அப்போ ஒன்று செய்யுங்க, தலைவருக்கு அப்போ நாளைக்கு ஒரு ஏபி போட்டுருங்க மதுரையில். பேப்பர் போட்டதே சார். போட்டுட்டு யார் வரலாம் சார்? நான் இன்னைக்கு அதாவது போட்டது உங்கள் மேலே வீட்டம்மா வீட்டம்மாவை போட்டு கவர்மெண்ட் வேணும் சார். முடிஞ்ச சொல்லு. நான் இன்னைக்கு அவள்கிட்ட உங்களுக்கு நீங்கள் சொல்லலை எப்படிலா இவர் நாயர், அந்த மர்ம நபர் அண்ணாச்சி. அவன் கம்ப்ளைண்டில் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே நம்ம போட்டுக்கிறாங்க. என்ன எங்கள் மேலே இது பண்ணிடுவோம். ஃபஸ்ட் டைம்லேயே நாங்கள் கழிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு முதல் நாள் விசாரணைக்கு இவங்க ரெண்டாவது எடுத்துக்கிட்டு என்ன எப்போ போட்டு விசாரணை பண்ண சொல்லி எடுத்துகிட்டு போட்டு போட்டுருக்கீங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.